இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சட்டமாக்குவதற்கான தீர்மானம் மக்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகள்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரவர்கள் மதம், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய வழிபாடு, சர்ச்சில் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் கோவில்கள்ல, மசூதிகள்ல 100 கோடி சொத்தை ஒரு வக்ஃபில் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் அதை எதிர்க்கிறாங்க. இதுக்கு ஒரு வரையறை வேணும்ன்றாங்க. அரசாங்கம் தலையிட வேண்டிய நிர்பந்தம் வருது. அதுல ஒவ்வொரு சட்ட சிக்கல்கள் பல இடங்கள்லயும் இருக்கும். இந்த சொத்தாக இருந்தாலும் இந்த சட்ட பிரச்சனைகள் சரியாக கையாளல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அதனால இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நரேந்திர மோடிஜி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொண்டு வரதுனால உடனேயே இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து பேசக்கூடிய திமுக போன்ற கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இவங்க எதிரியா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பொய்கள் எல்லாம், பொய் மூட்டைகள் எல்லாம், இவர்கள் அவிழ்த்து விட்ட அத்தனை பொய் மூட்டைகளும் இன்று மக்களால வக்ஃப்னாலே என்ன என்று தெரியாதவர்கள், வக்ஃப் சட்ட திருத்தம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள், அவர்களுடைய மதத்தினுடைய மத சேரிட்டிஸ், அவர்களுடைய மதம் சார்ந்த சேவைகள் செய்வதற்காக தானமாக தரப்பட்ட, குறிப்பாக மசூதிகள், தர்காக்கள், மதரசாக்களுக்கெல்லாம் வணக்கம். ராதாகிருஷ்ணன். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சட்டமாக்குவதற்கான தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பற்றி பல்வேறு வகையான கருத்துக்களும் விவாதங்களும் ஆதரவும் எதிர்ப்பும் நாடு முழுவதும் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக மதசார்பற்ற கட்சிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி, வக்ஃப்னாலே என்ன என்று தெரியாதவர்கள், வக்ஃப் சட்ட திருத்தம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தான் இதை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள், அவர்களுடைய மதத்தினுடைய மத சேரிட்டிஸ், அவர்களுடைய மதம் சார்ந்த சேவைகள் செய்வதற்காக தானமாக தரப்பட்ட, குறிப்பாக மசூதிகள், தர்காக்கள், மதரசாக்களுக்கெல்லாம் இலவசமாக அல்லது தானமாக தரப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த சொத்துக்கள் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் 1954ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வக்ஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக என்னென்ன சொத்துக்கள் வக்ஃபுக்கு இருக்கோ அது அவர்களுடைய மதத்தை சார்ந்த மத குருமார்கள், அது அவங்க தான் இதையெல்லாம் மேலாண்மை செய்து நடத்திட்டு இருந்தாங்க. அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இராணுவம், ரயில்வே, இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய அளவிலான சொத்துக்கள், அந்த அளவு வாஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வக்ஃபுக்கு தான் இருக்குது. அந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த நோக்கங்களுக்காக இருக்கின்றனவோ அதை அப்படியே பாதுகாக்கணும், அந்த நோக்கங்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1995 இப்போ கூட வக்ஃப் சட்டம் 1995 அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. 54, 58, 58 ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் 95 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அதை முழுமைப்படுத்தப்பட்டு சட்ட விதிகளோட அடிப்படையில் செயல்பட்டு வந்தாலும் கூட பல பகுதிகளிலையும் இந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு யார் தீர்வு சொல்கிறது, இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்களும் எழுந்ததுனால மத்திய அரசாங்கம் இப்போ இந்த திருத்த சட்டத்தை, வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது 2024 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இது மசோதாவாக நிறைவேறியது. அதற்காக ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு இப்போது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அந்த மசோதா சட்டமாக கொண்டு வரப்படுவதற்கான விவாதங்கள் நடைபெறுகிறது. இந்த மசோதாவினால் என்ன பலன் அப்படின்னா, பெண்கள் யாருமே அதில் பிரதிநிதித்துவம் கிடையாது. இப்போ பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. அந்த சொத்துக்கள்னாலே ஒரு குடும்பத்தில் சொத்துன்னா கூட பிரச்சனைகள் வரும். அப்போ அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் அரசாங்கம் இந்த சொத்துக்கள் மேலே ஒரு சட்ட அணுகுமுறையை கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த எல்லாமே இந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வருகிற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு தரப்பட்டிருக்கிறது, மாவட்ட ஆட்சித்தலைவர். அது மாதிரி சர்வே கவர்மெண்ட் சர்வே இதெல்லாம் இருக்கும். இந்த மசோதாவில்
மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முக்கியமான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை யார் நிறைவேற்றுறது? நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க யார்? நிர்வாகம் தான். மாவட்ட ஆட்சித்தலைவர்னால் நிர்வாகம். அந்த நிர்வாகம் வந்து சுமூகமாக ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒருவர் வந்து அதில் இருக்கணும். அதில் யாரை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மாவட்ட தலைவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பண்ண முடியும். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி வக்ஃப் வாரிய சொத்துக்களை எல்லாம் வந்து முறைப்படுத்தணும். எந்த ஒரு கணக்கும் இல்லாத அளவில் இருந்துகிட்ருக்கு. அதனால் அது எல்லாமே நம்ம வந்து டிஜிட்டல் முறையில் முறைப்படுத்தி பட்டியலிட்டு கொண்டு வருவதற்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கிறது. சுமார் 40 திருத்தங்கள் அந்த வக்ஃபு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி 40 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். முக்கியமாக பல குற்றச்சாட்டுகள் நான் முதல்ல சொன்னபடி இந்த மதசார்பற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்களோட மதத்தை பின்பற்றி கொண்டு அமைதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ரம்ஜானுக்கு வந்து ரம்ஜான் தொழுகையின் போது முஸ்லீம்கள் அவர்களுடைய மசூதிக்கு போகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள். அவர்களுடைய மதத்தின் மேல் அவர்கள் அபரிவிதமான ஒரு நம்பிக்கை வைத்து அவர்களுடைய அந்த தொழுகை முறைகளை எல்லாம் பாதுகாப்பாக அமைதியாக அனைத்து மக்களுடைய ஒரு ஆதரவோடு தான் வந்து இந்த ரம்ஜான் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. எல்லா மக்களும் வந்து இணைஞ்சு கூட பண்ணுறாங்க. நிறைய நிகழ்ச்சிகளை எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிறாங்க. அதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. ஆக மக்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரவர்கள் மதம், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய வழிபாடு சர்ச்சில் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் கோவில்களில், மசூதிகளில். ஆனால் அந்தந்த சொத்துக்களை வந்து பாதுகாக்கணுன்றது ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா? அதுக்கு அரசாங்கம் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் 100 கோடி சொத்தை ஒருத்தர் ஒரு வக்ஃபில் வந்து அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு. அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் அதை எதிர்க்கிறாங்க. இதுக்கு ஒரு வரையறை வேணும்ன்றாங்க. அரசாங்கம் வந்து தலையிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதில் ஒவ்வொரு சட்ட சிக்கல்கள் பல இடங்கள்லையும் இருக்கும். எந்த சொத்தாக இருந்தாலும் இந்த சட்ட பிரச்சனைகள் அதை வந்து சரியாக கையாளலை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. அதனால் இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நரேந்திர மோடிஜி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொண்டு வர்றதுனால உடனேயே இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து பேசக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இவங்க எதிரியாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பொய்கள் எல்லாம், பொய் மூட்டைகள் எல்லாம் இவர்கள் அவிழ்த்து விட்ட அத்தனை பொய் மூட்டைகளும் இன்று வந்து மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மொழியை வைத்து அரசியல், இதை விட ஈனத்தனமான விஷயம் என்ன இருக்குது? என் மொழி மேல் எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நம்பிக்கை, அதன் பற்று, இதெல்லாம் என்னுடைய விஷயம். இதை வந்து நான் ஒன்றும் இதை யாரும் மாற்றிட வேண்டாம், இதை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டாம், இதை குறைக்கவும் வேண்டாம். என்னுடைய மொழி பற்றி எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள்லாம் விரும்பினா கற்றுக்குங்க. பள்ளிக்கூடங்களில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இந்த வருடம் சேர்ந்திருக்கிறாங்கன்னு. 6 வயசில் 7 வயசில் ஒரு குழந்தையினோட கிராஸ்பிங் பவர் இருக்கும்போதே அவங்க இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தைகள் கற்றுக்கிச்சுன்னா வாழ்க்கையில் உதவும். இதெல்லாம் வாழ்க்கை கல்விகள். அப்போ அதையெல்லாம் வந்து இந்தி திணிப்பு, இந்தின்ற வார்த்தையே வரல, இந்தி திணிப்புன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாடு மட்டும்தான், எல்லா எந்த மாநிலத்திலையும் திராவிடம்ன்றாங்க, எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு கிடையாது. கர்நாடகத்தில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாநிலங்கள் இதெல்லாம் இந்த மாநிலங்களே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மக்களை ஏமாற்றி வந்த அந்த நிலைமை மாறிவிட்டது என்பதை சொல்லி இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா யாருக்கும் எதிரானதல்ல, எந்த மதத்துக்கும் எதிரான, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை திசை திருப்பும் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பதை அவர்கள் நிறுத்த வேண்டும். ஏன்னா இவர்கள் வந்து இந்துக்களை ஏமாத்துறாங்க, முஸ்லீம்களை ஏமாத்துறாங்க, கிறிஸ்தவங்களை ஏமாற்றுறாங்க, எல்லா மதத்தவர்களையும் ஏமாற்றி இவங்களோட ஆட்சியில் இருக்கணும், கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், குபேரர்களாக இருக்கணும் அப்படின்றது தான். அந்த விஷயங்களை இஸ்லாமிய சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.